ஹலோ மக்களே, 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் 9 மாதங்கள் இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் முதல் முறையாக போட்டியிடுகிறார். ஆனால் திமுக தமிழக வெற்றி கழகத்தின் மீது கடுமையான அச்சம் இருப்பதாகவும் ஒரு தொகுதிக்கு 100 கோடி வரை செலவு செய்ய திட்டமிட்டிருப்பதாகவும் தற்பொழுது தகவல்கள் வெளியாகி உள்ளது. ஏற்கனவே 2021 சட்டசபை தேர்தலில் 3.5% தான் திமுக வெற்றி அடைந்தது, ஆட்சியையும் கைப்பற்றியது. அதற்கு மிக முக்கியமான காரணம் குடும்ப தலைவிகளை டார்கெட் செய்தும் சிறுபான்மையினர்களை டார்கெட் செய்தும் சொன்ன வாக்குறுதிதான். ஆனால் திமுக அதை முழுமையாக நிறைவேற்றியதா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக கூறணும். தற்பொழுது தமிழக வெற்றி கழகம் கடந்த 2 ஆண்டுகள் ஒட்டுமொத்தமாக கட்சியை அறிவித்து 15 முதல் 20% ஓட்டு வங்கியை வைத்திருப்பதாகவும் செய்தி ஊடகங்கள் மூலமாக நம்மால் பார்க்க முடியும். களத்தில் இறங்கி நாம் கேட்டறிந்த பொழுது 12% தமிழக வெற்றி கழகத்திற்கு ஓட்டு வங்கி நிச்சயமாக உறுதி. இதன் மூலம் திமுகவிற்கு பாதிப்பு ஏற்படுமா என்று கேட்டால் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பாதிப்பு ஏற்படும். ஆட்சியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக விஜய் அவர்கள் இருப்பார் என்ற ஒரு தகவலையும் நம்மால் உறுதிப்படுத்த முடியும். இதற்காகத்தான் ஒரு தொகுதியில் 70 முதல் 100 கோடி வரை செலவு செய்வதற்கு திமுக தயாராகிவிட்டது. கிட்டத்தட்ட தற்பொழுது இருந்தே அதற்கான பணிகளையும் தொடங்கிவிட்டது திமுக என்ற தகவலும் நம்மால் பார்க்க முடிகிறது. சரி, நேற்று முளைத்த காளானுக்கா ஆலமரம் பயப்படுகிறது என்ற ஒரு கேள்வியும் உங்களுக்கு எழலாம். களத்தில் யார் தற்பொழுது நிற்கிறார், தற்பொழுது இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன என்பதை பார்த்துத்தான் அரசியல் வெற்றி தோல்வியை நம்மால் கணிக்க முடியும். பல ஆண்டுகள் திமுக ஆட்சியை அமைத்திருக்கலாம், அதிமுகவும் ஆட்சியை அமைத்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் நிலவரத்தை பொறுத்தளவிற்கு மாற்று கட்சி அதிமுக திமுகவிற்கு எதிராக தமிழகத்தில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற ஒரு முடிவு மக்களிடம் இருக்கிறது. மேலும் தமிழகத்தை பொறுத்தளவிற்கு அதிமுக திமுக ஆட்சியை தற்பொழுது வரை அமைத்துக் கொண்டிருப்பதற்கு காரணம் பிற கட்சிகளின் ஓட்டு சதவீதம் அதிகமாக இல்லாததுதான். ஆனால் இந்த முறை பிற கட்சிகளின் ஆதரவு இல்லாமல் திமுகவோ அல்லது அதிமுகவோ ஆட்சி அமைக்க முடியாத நிலைமை உருவாகும் என்ற தகவலையும் நம்மால் உறுதியாக கூற முடியும். அதாவது விஜய் அவர்களை வைத்து 2026 சட்டசபை தேர்தல் முடிவுகள் ஒட்டுமொத்தமாக திருப்பு முனையாகவே அமையும். அதாவது திமுக அரசியல் எதிரி என்று விஜய் அவர்கள் தெரிவித்து விட்டார். 12% மேலாக ஓட்டுக்களை ஒருவேளை பெற்றால் நிச்சயம் அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால் துணை முதல்வர் பதவியும் கூட விஜய் அவர்கள் கேட்கலாம். அப்படி கேட்பதற்கு அவருக்கு உரிமையும் இருக்கிறது. ஆந்திராவில் எப்படி பவன் கல்யாண் அவர்கள் துணை முதல்வராக பொறுப்பேற்றாரோ அதேபோல் தமிழகத்திலும் நடக்கலாம் என்ற தகவலை தான் தற்பொழுது இந்த வீடியோ மூலமாக நம்மால் பார்க்க முடிகிறது. உங்களது கருத்துக்களை கூறுங்கள். விஜய் அவர்கள் 10 முதல் 15% ஓட்டு வங்கிகள் வைத்திருப்பது திமுக பணத்தை வைத்து சரி கட்ட முடியும் என்று நினைப்பது சாத்தியமா? மக்கள் மீண்டும் பணத்தை பெற்று தகுதி இல்லாதவருக்கு ஆட்சியை மீண்டும் கொடுப்பதற்கு முன் வருவார்களா? உங்களது கருத்துக்களை நீங்கள் பணத்திற்கு நேரடியாக செலவிடுவீர்களா அல்லது தகுதியானவர்கள் ஆட்சி வர வேண்டும் என்று உங்களது வாக்கை கொடுப்பீர்களா என்பதை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள்.